எல்லாருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் வச்சுருக்கோம். அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட்ஸ் விற்றுட்ருக்கு. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். இந்த கோல்டு மார்க்கெட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, வெள்ளி மார்க்கெட்டில் என்ன இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் கிராஷ் ஆனாலும் இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் வெள்ளியும் கோல்டும் ஹையாக இருக்குங்கிறத பற்றியும், ஐடியில் ஜாப் லாஸ் வரிசை எப்படி பிளான் பண்ணுறது, என்னை பார்த்து ஐடியாஸ் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க்கில் பிக்கப் பண்ணுங்கள். சாட்டர்டே ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் 120 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறித்தோ இறங்கலையோ, ரூபா அதிபாதாளத்துக்கு போனதுனால தங்கம் விலை ஏறிடுச்சு. அதனால் தங்கம் 14,870 22 கேரட் கோல்டு. நம்ம எல்லாரும் ஜிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோம். ஜி ஒரு 1000 ரூபா கிஃப்ட் செக்கை கொடுத்ததுனால 13,800க்கு இருக்க வேண்டிய ரேட்டை 14,870 கொடுத்துருக்கிறார். அதனால் எல்லாம் மனமார்ந்த நன்றியை ஜிக்கு தெரியும். 24 கேரட் கோல்டு 16,222 131 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்கிறார். அதனால் ஜியை பார்த்து 2 கையும் கூப்பி நன்றின்னு சொல்லுவோம். இன்றைக்கி தங்கம் 120 ரூபாய் ஏறி விட்டதை பிடிச்சி கரெக்டான இடத்துல இருக்குது. வெள்ளி 300 ரூபாங்கிறாங்க. ஆனால் 2,75,000 தான் கரெக்டான ரேட்டு. ரூபா ஒரு புது அதிபாதாளத்துக்கு போய் புது ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்குது. மார்க்கெட்டில் 96.52. ஆனால் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா 98 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது. அது 98 ரூபா 50 காசு கிட்ட போயிடும். இன்னும் ஒரு 4 அடித்தார்னா அவரே செஞ்சுரி அடிச்சிடுவார். ஒரு சிங்கிள் அடித்தார்னா உங்களை செஞ்சுரி கொண்டு போயிடுவார். அதனால் செஞ்சுரி நிச்சயம், 100 நிச்சயம், லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் மோடி. இந்த வருஷத்துக்குள்ளே செஞ்சுரியை முடித்து லட்சியத்தில் எவ்வளோ தூரம் போகிறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை 110 கீழே இருக்குங்கிறாங்க. அது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில். கேஷில் என்ன கிடைக்கும்னு தெரியல. கார்த்தால நிஃப்டி ஜக்குன்னு ஏறி 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட பேச உட்காரத்துக்குள்ளே பலூன் காற்று இறங்குற மாதிரி இறங்கி ஃப்ளாட்டாக இருக்குது. +2 -2 ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் அவுட்டு. சரி, அப்போ எப்படி தான் நிஃப்டி ஏறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்கை 4% தூக்கிட்டாங்க கார்த்தால. ஃபார்மா +0.3, ஆட்டோ 0.2, இது எஃப்எம்சிஜி +0.2, மெட்டல் -0.2. அதனால் ஓவராலாக மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்க. டெக் மஹிந்திரா 4%, இன்ஃபோசிஸ் 4.1, ஹெச்சிஎல் டெக்கு 3.3, டிசிஎஸ் 2.9, தங்கமயில் 2.5, கர்நாடகா பேங்க் 2.4, விப்ரோ 2, ஜைடஸ் 1.8, பேசஞ்சர் வெஹிக்கிள் டாட்டா 1.6, டிவி ஸ்லாப் 1.1. இதெல்லாம் ஏறினது. ஜைடஸ் வெல்னஸ் -2, நாட்கோ ஃபார்மா -1.3, டாடா கமர்ஷியல் -1.2. இதெல்லாம் கார்த்தால. ஃபஸ்ட்டு நியூஸு நம்மளுக்கு சந்தோஷமான நியூஸு, பெட்ரோல் டீசல் விலையை 90 பைசா ஏற்றிட்டாங்க. 3 ரூபா 90 காசு. நம்மளுக்கு தான் அதெல்லாம் கவலையே கிடையாது. அதனால் 3 ரூபா 90 காசு ஏற்றிட்டாங்க. இதனால் காய்கறி விலையெல்லாம் ஏறுங்கிறாங்க, முட்டை விலை ஏறுங்கிறாங்க, எந்த குட்ஸு டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் ஏறுங்கிறாங்க. அதனால் விலைவாசி ஏறிக்கிண்டே இருக்குங்கிறத நம்ம தெரியணும். இதனால் நம்மளோட பாமாயில் விலை ஏறப்போகுது, கடல் எண்ணெய் விலை ஏறப்போகுது, சன்ஃப்ளவர் ஆயில் ஏறப்போகுது. ருப்பி அதிபாதாளத்துக்கு போய் 96.52 ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆகும்னா, நம்ம பாண்ட் ஈல்டு எகிரிகிட்டே இருக்குது. 7.14 இருந்தது, ஆல்மோஸ்ட் 7.2 வரைக்கும் போயிடுச்சு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு 5.25க்கும் கவர்மெண்ட்டே கடன் வாங்கக்கூடிய ரேட்டு 7.2 வரைக்கும் 2% கேப் இருக்குது. அதானி ஒரு அமெரிக்கன் கேஸை செட்டில் பண்ணிட்டார். ஈரான்லேருந்து எல்பிஜி வாங்கினதை ஒத்துக்கிட்டார். அதனால் செட்டில் பண்ணி ஃபைனை கட்டிட்டார். அதனால் இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹெச்எஸ்பிசி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வைட்னிங் ஷார்ப்லி, அதாவது 2.5% வரைக்கும் போகுங்கிறாங்க.
அதனால் ப்ரெஷர் நம்ம மேலே ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு ஹெச்எஸ்பிசி சொல்கிறாரு. நான் இத்தனை நாள் சொன்னேன், அது நீங்கள் கேட்கல. இப்போ ஹெச்எஸ்பிசி சொன்னால் ஒத்துப்பீங்க. அது கூட டிசிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல பேருக்கு பல பேண்டில் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 8, 2லேருந்து 5, -2 to 0, அப்புறம் 1 to 2, இது மாதிரி பேண்டு கொடுத்துருக்காங்க. சேல்ரி வந்து ஆவரேஜாக 5%. ஆனால் நிறைய பெருந்தலைகளுக்கு சச்சக் 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 பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 5% சம்பளத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இங்கே பிடிக்கலன்னா வேறு இடத்த நீங்கள் தேடி போகலாம் அப்படிங்கிறத டிசிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் மட்டும் 24,000 பேருக்கு மேலே வேலையை நெட்டாக விட்டுருக்காங்க. அதாவது விட்டது அமிச்சது ஜாஸ்தியாக இருக்கலாம். ரெக்ரூட் பண்ணி உள்ளே சேர்ந்து நெட்டானது சுமார் அப்ராக்சிமேட்லி 24,000 பேரை குறைச்சிருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் விலைவாசி ஏறும் அப்படிங்கிறாரு. நான் தானேப்பா சொன்னேன் விலைவாசி ஏறும்னு. அதுக்கப்புறம் ஜி என்ன சொன்னார், நீங்கள் கோல்டு பார் வாங்கக்கூடாது, காயின் வாங்கக்கூடாதுன்னாரு. இப்போ என்னென்னா ரிப்போர்ட் என்ன சொல்கிறது, சவேரி பசார்கிட்ட மக்கள் எங்கே கோல்டு காயின், எங்கே காயின், எங்கே கோல்டு காயின், எங்கே பார், நாங்கள் காசு கொடுக்க ரெடி, கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். டிசிஎஸ் இன்னொரு வேலையும் பண்ணிட்டான் பேட் பாய். என்ன பண்ணிட்டான்னா, ஜி சொன்னார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. டிசிஎஸ் சொல்கிறான் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டால் தான் சம்பளம்னு. ஜி கரெக்டா இல்லை சந்திரசேகர் கரெக்டான்னு டிசிஎஸில் வேலை செய்கிறவன் தான் டிசைட் பண்ணும். கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்கு இன்னும் நிறைய கோல்டு வாங்குவாங்கன்னு. அப்படி அவங்க கோல்டு வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு தான் நல்லது. ஜைடஸ் வெல்னஸோட ப்ராஃபிட்ஸு இறங்கிடுச்சு, அதனால தான் ஸ்டாக் அடி வாங்கிடுச்சு. ஜைடஸ் வெல்னஸ் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அக்ரெசிவாக அக்வயர் பண்ணி நாங்கள் பெருசாக க்ரோ பண்ணுவோம், இன்ஆர்கானிக் க்ரோத்து தான் பெட்டருங்கிறாங்க. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜேஎஸ்டபிள்யூலேருந்து தனி பார்த்து எடுக்கிறோம். அவன் ஒரு ஜப்பான் கம்பெனி ஒரு கொரியன் கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறான். எனக்கு அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் நம்பிக்கை கிடையாது. எங்கள் வழி தனி வழிங்கிறாங்க. இது மாதிரி ப்ளூஸ்கோப் ஸ்டீல் மாதிரி எங்கெல்லாம் ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் இருக்கோ அதை வாங்கிட்டாங்க. அதனால் நாங்கள் சோலோவாக போவோம், தனி வழியாக தான் போவோங்கிறாங்க. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க, சும்மா ஸ்டீல் விற்கிறதுக்கு பதிலாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல எங்களுக்கு விருப்பம் உண்டு, அதனால எங்களுக்கு மார்ஜின் ஜாஸ்தி வருங்கிறாங்க. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க, இந்த லாங் ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீலு குறையுங்கிறார். அப்போ நம்மளோட பல ராடு கம்பெனிகளுக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவை டைட்டாக பண்ணி ஏஐ லெட் காஸ்ட் ப்ரெஷரில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணல, ஆனால் பே அவுட்டெல்லாம் ரொம்ப இருக்காது, அதனால் லோவர் போனஸ் தான் கொடுப்போங்கிறாங்க. டாடா பவரும் ட்ரக் க்ரீன் பார்ட்னரும் பூட்டானில் க்ளீன் எனர்ஜி ஸ்கில்ஸுக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஜாக்வார் லேண்ட் ரோவரு அவங்களோட ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கவர்னன்ஸை சரி பண்ண போகிறாங்க. சிஇஓ பாலாஜி கடியில். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு க்ரோத்து ஸ்லோ ஆகிடுச்சு, ஃப்ராடு கேஸ் எங்கள் பேர் ஆகிடுச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. ஐடிசி ஹை வேல்யூ ஸ்பேஸ் ஃபார்மிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏர்டெல் சூப்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து ஜியோ எங்கேயோ பின்தள்ளிட்டாங்க. ஆனால் இப்போ லிஸ்ட் ஆனோடனே, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட வந்துட்டாங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். ஐஓசி 78% ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, ஓப்பன் ஏஐக்கு அகேன்ஸ்டாக லா சூட்டு தோற்று போயிடுச்சுங்கிறாரு. ஸ்டார்பக் என்ன சொல்கிறான், இன்னும் பல பேரை சஜன்னு வேலை அனுப்புகிற டைம் வந்துடுச்சுங்கிறான். சைனாவோட க்ரோத்து குறைஞ்சதுனால கன்சூமர் குட்ஸோட டிமாண்டும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கு முக்கிய செய்தி. 13,800க்கு இருக்க வேண்டிய தங்கத்தை 14,870க்கு தள்ளி நல்லது செஞ்சுருக்கிறாரு ஜி. எப்போதுமே பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழையாகவே தான் இருப்பான். ஆல்ரெடி எவன் கோல்டு வச்சுருக்கானோ இந்த டியூட்டி ஏற்றுற போது ஒரு 1000 ரூபா செக்கை 1 கிராமுக்கு ஜி கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்ஸ் இனிமேல் தான் வரப்போகுது. ஓவராலாக எக்கானமி மோசமாக இருக்கும்.
ரொம்ப இறங்கினா ஸ்டாக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.